அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆகம விதிகள், இந்த சைவ சித்தாந்தங்கள், அதுக்கு அடுத்தாற்போல் யோக மார்க்கம். இதில் நம்ம எதை கடைப்பிடிக்கிறது, எதுலேருந்து எதுக்கு வர்றது, அதுக்கு அடுத்தாற்போல் இந்த சித்த வித்தியார்த்திகள், இந்த வாசியோகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆகம விதிகளோ இல்லை இந்த சைவ சித்தாந்த கருத்துகளோ நமக்கு தேவைப்படுதா? இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களில் சொன்ன விஷயங்கள் இந்த யோக மார்க்கத்துக்கு பயனுள்ளதாக இருக்கா? இப்போ சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சைவ சித்தாந்தம்னு சொல்கிறாங்களே, அதோட சாராம்சம் என்ன? இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி அதை சார்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்க போகிறோம். யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சைவ சித்தாந்தமோ அல்லது ஆகம விதிகளோ தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இப்போ அதுக்கு அடுத்தாற்போல் டைம் இருந்தால் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வேத ஆகமங்கள், இது என்ன? இந்த வேத ஆகமங்கள் அப்படின்னால், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வேத ஆகமங்கள். ஆகம முறைப்படி நம்மளால் வாழ இயலுமா, வாழ்வதற்கு முயற்சி பண்ணணுமா, அதெல்லாம் கற்றுக்கலாமா? இப்போ இந்த சைவ சித்தாந்தத்தை கற்றுக்கலாமா, அதன்படி வாழ முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சித்தர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, சரியை கிரியை யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியில் சரியை, அப்புறம் சரியையில் கிரியை, அப்புறம் கிரியையில் யோகம், அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. அப்படி சொல்லிட்டு வரக்குள்ள இந்த சரியை அப்படின்னு சொல்கிறது, இந்த சரியை அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சரியையும் கிரியையும் சேர்ந்தது தான் இந்த வேத ஆகமங்கள். இப்போ ஒரு மனிதர் இருக்கார், ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, ஒரு 5 வயசுக்கு அப்புறம் அதை வேத ஆகமங்களை அதுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது ஒரு சரியானது தான். அப்புறம் வேத ஆகமங்களை கற்றுக்கிட்டு அதுக்கடுத்து சைவ சித்தாந்த முறைகளை கற்றுக்கலாம். இப்போ சைவ சித்தாந்தங்களை எந்த வயதில் கற்றுப்பது அப்படின்னா, சைவ சித்தாந்தங்களை சின்ன வயதிலே கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த சைவ சித்தாந்த கருத்துகள் சின்ன வயதில் புரியுமா அப்படின்னால், சின்ன வயதில் புரிவதற்கு அது வாய்ப்பு குறைவு தான். ஏனால் அந்த சின்ன வயதாக இருக்கும் பொழுது அனுபவம் அற்ற நிலை, புத்தி முதிர்ச்சி அடையாத ஒரு நிலை. ஏனென்றால் அந்த வேதாகமங்களில் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதையெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். 36 தத்துவங்கள், அதெல்லாம் பற்றி நம்ம அதில் பார்ப்போம். அதை புரிந்து கொள்ளும் தன்மையில் அந்த குழந்தை இருக்கணும். அப்போ ஒரு இடத்துல போயிட்டு, ஒரு குழந்தைனாலே நம்மளோட தமிழ் கலாச்சாரப்படி நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வயதில் குழந்தை கல்வி கற்க அனுப்ப வேண்டும். அது வேத பாடசாலையாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, நாம் அனுப்ப வேண்டும். இந்த பள்ளிக்கூடங்கள் என்பதை விட அதற்கு கல்வி கற்கும் இடம், கல்வி கற்கும் கூடம் என்று நாம் சொல்வது தான் சரியான ஒரு வாக்கியமாக இருக்கும். அப்படி இந்த குழந்தை ஏன் 5 வயசில் நம்ம போய் சேர்க்குறோம் அப்படின்னால், ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிற தன்மை எந்த வயசில் ஆரம்பிக்கும் அப்படின்னால், 5 வயதிலேருந்தான் அறிவு முதிர்ச்சியடைய நம்ம சொல்கிற விஷயத்தை கிரகிக்கும் தன்மை அதுக்கு இருக்கும்.
நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை 5 வயசுலேருந்து தான் அதிகமாக அது இருக்கும். அதனால தான் 5 வயதில் நாம் இந்த கல்விக்கூடங்களுக்கு அனுப்பும் முறை என்பது இருந்தது. ஆனால் இன்றளவில் சில பேர் என்ன பண்ணுறாங்க, எல்கேஜி யூகேஜின்னு போட்டு காசை பிடுங்கினா அது கூட பரவாயில்ல, ஆனால் ஃப்ரீ கேஜின்னு ஒன்று போடுறான். அப்போ 2 வயசுலேருந்து 2, 3, 4 3 வருஷம் அப்போயே காசை பிடுங்கி இந்த விளையாடக்கூடிய அந்த பருவத்தையே கெடுத்து வீணாக்குறான். இது வெளிநாட்டோட கலாச்சாரம், நம்மளோட கலாச்சாரம் இல்லை. வெளிநாட்டோட கலாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேரும் வேலைக்கு போயிடுவாங்க. இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு ஆயாமா தான் வளர்க்கும். இல்லாட்டினா வேலைக்கு யாராவது ஆளை வைப்பாங்க, இல்லாட்டினா இந்த மாதிரி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த கலாச்சாரத்தை நம்ம இந்தியாவில் கொண்டு வந்துட்டான். இந்தியாவில் கொண்டு வந்தால் நம் அறிவார்ந்த நம்மளுடைய இந்த மனித கூட்டத்தை பற்றி நிறைய ஆய்வுலாம் நிறையா பண்ணி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்மளை ஆளும் திறன் படைத்த ஒருவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எல்லாத்த பற்றியும் தெரியணும். அப்படி மிகப்பெரிய அறிவாளியை தான் நாம் ஒரு தலைமையாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கும் இந்த மனிதர் கூட்டத்துக்கு தெரியாது என்பது தான் உண்மையாக இருக்கிறது. யார் தன்னை ஆளும் திறன் படைத்தவர், யாரால் நமக்கு நன்மையை கொடுக்க முடியும், யாரா நம்மளை வழிநடத்தி செல்ல முடியும் என்று தலைமையை தேர்ந்தெடுக்கும் ஒரு தகுதி இந்த மனித கூட்டத்திற்கு கிடையாது என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏனென்றால் மக்கள் தலைவன் என்பவன் மக்களை பற்றி தான் சிந்திக்க வேண்டும். மக்களை சார்ந்து தான் இவனோட நடவடிக்கைகள் எல்லாமே இருக்கணும். அவர்களுடைய முன்னேற்றம், அவர்களுக்கு என்ன கொடுக்கணும், என்னத்தை எதிர்க்கணும், எதை சட்டமாக்கணும், எது சட்ட திருத்தம் செய்யணும், அவங்களுக்கு எது எதெல்லாம் நல்லது, இதை பற்றி ஆலோசித்து இதை தான் அவங்களுக்கு கொடுக்கணும், செய்யணும். இந்த செயலையெல்லாம், இந்த திட்டங்களை எல்லாம் நாம் இங்கே தீட்டிக்கொண்டு இங்கே எப்படி எப்படிலாம் இந்த மக்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சு அதை செயல்படுத்த முடியாமல் உட்காந்துருக்கோம். இந்த மக்கள் கூட்டத்தை எப்படி திருத்த முடியும், எப்படி நம்மளால் கொண்டு வர்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒற்றுமைப்படுத்தவே முடியல. எப்படி ஒற்றுமைப்படுத்துவது? ஒற்றுமைப்படுத்துவதற்கான ஒரு கொஞ்சம் பேர்கிட்ட இந்த கருத்துக்களை சொல்வதற்காக தான் நம்ம அந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம், இதில் பேசவே ஆரம்பித்தோம். கொஞ்சம் பேராவது தெரிஞ்சுக்கிட்டோம் இதை பற்றி அப்படின்ற விதத்தில் தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த குழந்தைகளை போட்டு அனாவசியமாக இந்த பெற்றோர்கள் அவஸ்தைப்படுத்துவதும், அவர்களுக்கு ஒவ்வாத விஷயங்களை அவர்களிடம் திணிப்பதும், இன்னும் கேட்க போனால் கொடுமைப்படுத்துறதும் இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் நடக்குது. இது வெளிநாட்டில் இருக்கா என்ன அப்படின்னு தெரியல. ஃப்ரீ கேஜி அப்படிங்கிறது அவங்க பாதுகாக்கிறதுக்காக விடுறாங்க. ஆனால் இந்த 3 வருடம் விளையாடக்கூடிய அந்த வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது என்பது ஒரு சரியான முறை கிடையாது. சரி, இப்படி 5 வயதில் இந்த ஆகமங்களை, இந்த சைவ சித்தாந்தங்களையும் கற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு நம்ம அனுமதிக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 15 வயசில் இது 2த்தையும் கற்றுப்பாங்க. ஆனால் அந்த சைவ சித்தாந்தங்களை புரிந்திக்கிற தன்மை வயதாக தான் அவர்களுக்கு அது புரியும். வயதானவர்களுக்கே சில விஷயங்கள் புரியாது. ஒரு 4-5 தடவை சொல்லணும், 2-3 தடவை சொல்லணும். அந்த அனுபவம் இருந்தால் தான் கொஞ்சம் புரியும். அப்போ
இதையெல்லாம் கற்றுக்கிட்டு அவன் ஒரு 15-16 வயசுக்கு மேலே யோகத்திற்கு வரும்பொழுது அது சரியாக இருக்கும். அது அவர்களுக்கு ஏற்ற வயதாகவும் இருக்கும். ஆனால் நான் ஒரு 50 வயசில் வரேன், ஒரு 30 வயசில் வரேன், 40 வயசில் வரேன் அப்படின்னால் நான் போயிட்டு சிவ பூஜையை கற்றுக்கிட்டு சிவ பூஜை பண்ணிவிட்டு உருவ வழிபாட்டில் ஊறி அப்புறம் அதுலேருந்து விடுபட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த சைவ சித்தாந்தங்களை கற்றுக்கிட்டு அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யோகத்துக்கு இதெல்லாம் எப்போ கற்றுக்கிட்டு எப்போ வர்றது? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. நமக்கான கால கெடு என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம நேரத்தை அதிகமாக தேவையில்லாத விஷயங்களில் செலவிடுகிறோம் என்பது தான் உண்மையாக இருக்குது. அதில் குடும்பஸ்தராக இருந்துவிட்டால் பலவிதமான பிரச்சனைகள். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் மற்ற வேலைகள், 8 மணி நேரம் உறக்கம், அதில் தான் இந்த ஜெபமும் அதில் வரும். இப்போ இதை மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லாம் சுமந்த மனிதன் அவன் ஆகமங்கள்லாம் கற்றுக்கிட்டு வருவதற்கான வாய்ப்பில்லை. அப்போ நீங்கள் யோகத்துக்கு வரீங்க அப்படின்னால் யோகத்தில் இந்த ஆகமமும் இந்த சைவ சித்தாந்தமும் எல்லாமே அடக்கம்தான். ஒருவன் யோகத்துக்கு நேரடியாக வந்துவிட்டால் இதெல்லாம் தேவையே இல்லை. ஏனென்றால் யோகத்தில் இது எல்லாம் இருக்குது. சைவ சித்தாந்தத்துடைய கருத்துகள் அனைத்தும் 90% கருத்துகள் அனைத்தும், இன்னும் கேட்க போனால் 99% கருத்துக்கள் அனைத்தும் எதில் இருக்குன்னா இந்த யோகத்தில் இருக்குது, சித்தர்கள் நூலில் இருக்குது. 1% முரண்பாடுகள் இருக்கும், ஒரு சின்ன விஷயங்கள், அவ்வளோதான். ஆனால் இந்த வேத ஆகமங்கள் இருக்கு இல்லையா, நான் உருவ வழிபாட்டை வணங்கிறது, சிவபூஜை பண்ணுறது, இதையெல்லாம் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கால விரயம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு விஷயத்தில் போய் அதை உங்கள் மனசு ஏற்றுக்கிட்டு அதில் ஊன்றி செஞ்சிட்டீங்க அப்படின்னால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவது ரொம்ப சிரமமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறீங்க, கற்றுக்குறீங்கன்னா அதில் மீண்டு வர மாட்டீங்க, அதோட விட்டுற மாட்டீங்க. அதை நான் 1வது படிக்கிறேன் அப்படின்னால் அந்த 1வதுலேயே நான் தங்கி இருப்பது என்பது சாத்தியமா அப்படின்னா 2வதுக்கு வரணும், அப்புறம் 3வதுக்கு வரணும். வேத ஆகமங்கள்ங்கிறது 1வது 2வது மாதிரி நீங்கள் அதிலே தங்கியிருப்பேன்னு அங்கேயே உட்காந்துருப்பேன் அடம் பிடிச்சிங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் உட்காந்துங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சைவ சித்தாந்தங்கள் அடுத்தது 4வது 5வது 6வது அப்படி வரணும், மேலே ஏறி வந்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கடைசியில் யோகம், அப்புறம் ஞானம். இப்போ இந்த சரியை கிரியை என்பது தான் என்னது, இந்த வேத ஆகமங்கள் அப்படின்னு சொல்கிறது. கிரியைகள் என்பது அங்கே பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் செய்வது. சரியை என்பது உங்கள் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்துவது, இயற்கையின் நியதிகளுக்கு இசைந்து வாழ்வது, அதற்கேற்றாற்போல் உங்கள் உடல்நிலையை சரி செய்து கொள்வது. இதுதான் இயற்கை நியதி. இதுதான் யமம் நியமம் என்று இந்த 8 படிவங்கள் இருக்குது தியானத்தில், அதில் சொல்லுவோம். முதல் நிலையாக சொல்லுவோம் யமம் நியமம் அப்படின்னு. அப்போ இதுதான் வேத ஆகமங்கள். இந்த சரியையோட வேலை எது அப்படின்னா அதுதான். இப்போ கிரியை பூஜை புனஸ்காரம், இது மந்திர உச்சாதனம், அதெல்லாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஏறி வந்துடணும். எப்போ 5 வயசில் 10 வயசில் கற்றுக்கிறீங்கன்னா அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை விட்டுட்டு அதுலேருந்து மேலே ஏறி வந்துடணும். ஆனால் நீங்கள் ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா அதற்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, டைரெக்டாக யோகத்துக்கு வந்துடணும். இல்லை சின்ன வயசுலேயே நான் யோகத்துக்கு வந்துடுறேன், ரொம்ப ரொம்ப விசேஷம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு லேட்டானாலும் ஒரு தடவைக்கு 10 தடவையாக நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு போக போக புரிஞ்சிக்க போகிறோம். நம்ம படிப்படியாக போகிறதுங்கிறது ஒரு விதம். இல்லை நான் சரியாக இருக்கேன், இயற்கையாகவே எனக்கு அந்த தன்மையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போகிறதுங்கிறதும் ஒரு விதமாக இருக்குது. அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். இப்போ
ஒரு இன்ஜினியர் ஒருத்தவர் படிக்கிறாரு, ஒரு மெக்கானிக் இன்ஜினியரு, ஏசி மெக்கானிக்கோ ஏதோ ஒன்று படிக்கிறாரு. இப்போ இவர் இந்த ஏசி மெக்கானிக் வேலைக்கு போகிறதுக்காக எங்கேருந்து படிச்சுட்டு வருவாருன்னா 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சுட்டு வருவார். இப்போ 10ஆவதுக்கு அப்புறம் பாலிடெக்னிக்லேயோ இல்லை ஐடிஐலேயோ இவர் என்ன பண்ணுவார், ஏசி மெக்கானிக்கு அதுக்கென்று ஒரு தனி படிப்பு இருக்கும், அதை படிப்பார். அதை படிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுவார், ஏசியை வந்து ரிப்பேர் பண்ண போவார். ஆனால் ரிப்பேர் பண்ண தெரியுமானா தெரியாது. இந்த ஏசி கடையில் ஒரு 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 10 வயசு பையன் வேலை செய்வான். அவனுக்கு வந்து அந்த முதலாளி வந்து எல்லா வேலையும் கற்றுக் கொடுப்பார். அவன் ஏசியை ரிப்பேர் பண்ணுவான்னா பண்ணுவான். இவர் கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு வரைக்கும் ஒரு அந்த எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் அந்த ஏசி மெக்கானிக்கோட அந்த பாலிடெக்னிக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவருக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே ட்ரைனிங் எடுக்கணும், போயிட்டு ஏசியை ரிப்பேர் பண்ணுறவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்தால் தான் அந்த ரிப்பேர் பண்ண தெரியும். அப்போ இந்த 1ஆவதுலேருந்து படிச்சுட்டு போகிறது அந்த வேத ஆகமங்கள், சைவ சித்தாந்தங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு போகிறது. டைரெக்டாக ஒருத்தன் முதலாளிகிட்ட ஏசி ரிப்பேர் பண்ணுற முதலாளிகிட்ட போயிட்டு டைரெக்டாக ஒருத்தவன் சேர்றான்ல, சேர்ந்து தொழிலை கற்றுக்கிறான்ல, கற்றுக்கிட்டு அவனுக்கு வந்து ஏசியை பற்றி எல்லாம் தெரியும், கழட்டி மாட்டுவான், அக்கா கழட்டி மாட்டுவான். அப்போ இந்த படித்தவனே அவர்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். அதே போல் தான் யோகம், நம்ம டைரெக்டாக போய் கற்றுக்கிறது. இப்படி கற்றுக்கக்குள்ள இவரே நம்மள்கிட்ட வந்து தான் கற்றுக்கணும். சைவ சித்தாந்தங்கள் இந்த வேத ஆகமங்கள்லாம் படித்தவர் என்ன பண்ணும், யோகத்துக்கு வரும்னா அந்த யோகத்தில் ஈடுபட்டால் நம்மள்கிட்ட தான் வந்து கற்றுக்கணும். இறுதி நிலை என்பது அந்த யோக நிலை. இப்போ டைரெக்டாகவே அதை போய் நம்ம பிடிச்சிடுறோம். ஏன் இங்கெங்கெல்லாம் போய்கிட்டு அப்படின்னு டைரெக்டாகவே போய் பிடிச்சிடுறோம். நம்ம இந்த வேலைக்கு தான் போக போகிறோம், இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு தெரியக்குள்ள நம்ம டைரெக்டாக அங்கேயே போயிடுறோம். அப்படிங்கிறது தான் யோகம். அப்போ அது வந்து எந்த வயசில் வேணுமோ நீங்கள் வந்து போய்க்கலாம். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயசாகிடுச்சு அப்படின்னாலும் இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லைனாலும் நீங்கள் வந்து யோகத்துக்கு போயிடலாம். இதை கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னால் அந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவோ அல்ல சித்தர்கள் நூலில் இருக்கக்கூடிய அந்த தன்மைகளோ இது எல்லாமே அந்த திருமந்திரத்திலோ இல்லை மற்ற நூல்களிலேயோ சித்தர்கள் நூல் எல்லாமே இதில் இருக்குது. அந்த நூல்களுக்குள் அடக்கம்தான் இந்த வேத ஆகமங்கள், இந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே, சைவ சித்தாந்தங்கள் எல்லாம் அதில் அடங்கும். ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அதை ஒரு குருநாதர் உங்களுக்கு தெளிவாக புகுத்தி விட்டால் போதுமானது. இப்போ எப்பொழுதுமே நம்ம சொல்வது ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சித்தர்களை பற்றி தெரிஞ்சால் போதும். அந்த நூலை படிச்சிங்கன்னா போகிறோம், மற்ற சித்தர்களை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவரும் சொல்லியிருப்பார். அவரோட கருத்துக்களும் அதே தான் இருக்கும், வார்த்தைகள் வேறு வேறு மாதிரி இருக்கும். எல்லா மகான்களோட கருத்தும் ஒன்று தான். நீங்கள் உண்மைங்கிறது எப்படி இருக்குன்னா, உண்மைங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா தானே இருக்கும். மாறி மாறி பொய்யா இருந்தால் தான் மாறி மாறி இருக்கும். ஒருத்தவங்களும் ஒன்று ஒன்றா மாறி மாறி சொல்லுவாங்க. உண்மையான விஷயங்கள்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ சாப்பிட்றதுன்ற முறையை நம்ம முறைங்கிறது கையால் எடுத்து சாப்பிடுவோம், இதுதான் சரியான முறை. இப்போ சாப்பிட்றது இப்படி தான் சாப்பிட முடியும். இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ என்னென்னா வெளிநாட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஸ்பூனால் சாப்பிடுவான். இப்படியா இருந்தாலும் வாயால் தான் சாப்பிட்ணும். சாப்பிடும் முறை வேண்டுமானால் இப்படி ஸ்பூனால் சாப்பிட்டுக்கலாம். உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவான், டியூப்பை வாயில் விட்டுருவான். சில அது வந்து அதிகபட்சமான விஷயம். அது வந்து தற்காலிகமாக ஒரு ஆக்சிடெண்ட் போல் நடக்கிறது. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். இயல்பாக நடக்கிற விஷயம் எது அப்படின்னா சாப்பிட்ற முறை இப்படி தான் சாப்பிட்டாகணும். இப்போ உண்மைன்னு இருந்தால் ஒரே வழி தான், பொய்ன்னு இருந்தால் அது வந்து பலவிதமான விஷயங்களாக இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவார் காது வழியாகவும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட முடியாது, அது பொய்யாக இருக்கும். அனுபவம் இருந்தால் தான் நமக்கு அது தெரியும்.
அதனால் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதை என்னென்னா, ஏதாவது ஒரு நூலை படிச்சிங்கனாலே போதும். நமக்கான கால அவகாசங்கள் அதெல்லாம் இங்கே நிறைய கிடையாது. அதனால் டைரெக்டாகவே நம்ம யோக மார்க்கத்துக்கு போயிட வேண்டியதான். ஏனால் நான் முக்தியை அடையணும் அப்படின்னால் எங்கே போகணும்? எது உங்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய தகுதி எதுகிட்ட இருக்குது அப்படின்னால், இந்த யோகத்துக்கு மட்டும்தான் முக்தியை அளிக்கக்கூடிய தகுதி இருக்குது. அதுலேயும் இந்த வாசி யோகம் சித்த வித்தைக்கு தான் இருக்குது. அந்த ஒரு பயிற்சி மட்டும்தான் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மைன்னு இருந்தால் ஒன்று தான் இருக்கும். அதற்கான வழிமுறைகள் வேணால் நிறையா இருக்கலாம். நீங்கள் ஆகமம் கற்றுக்கிட்டு, சைவ சித்தாந்தம் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் யோகத்துக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் யோகத்திற்கு வந்து தான் நீங்கள் முக்தி அடையணும். நான் வேத ஆகமங்கள் கற்றுக்கிறேன், சைவ சித்தாந்தங்கள் கற்றுக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதையெல்லாம் கற்றுக்கிறதுனா கற்றுக்கலாம். அதனால் அதையெல்லாம் உங்களுக்கு விரயம்தான், கால விரயம்தான். நீங்கள் மேல்நிலையை அடைய முடியாது. இந்த யோகத்தை அடைவதற்கு அதெல்லாம் உதவும். அதோடைய கருத்துகள், அதோடைய நுட்பங்கள் அதெல்லாம் புரியும் நமக்கு. நமக்கு எப்படி எப்படிலாம் இந்த மனம் வேலை செய்யுது, எப்படி எப்படிலாம் இந்த உடல் செயல்படுது, எப்படி இந்த மனதை அடக்கிறதுக்கான வழிமுறை இருக்கா, அடக்கிறதுக்கான வழிமுறை இல்லையா, எப்படிலாம் நம்ம வாழ்க்கை முறை இருக்கணும், நம்ம உடம்பில் என்னென்னலாம் நடக்குது, எப்படிலாம் இந்த மனம் வேலை செய்யுது, இந்த உடல் வேலை செய்யுது, சித்தம் வேலை செய்யுது, புத்தி வேலை செய்யுது, இதை பற்றியெல்லாம் இந்த சைவ சித்தாந்தங்கள் நமக்கு சொல்லும். இதை தான் யோகத்துலேயும் சொல்ல போகிறோம். அப்போ டைரெக்டாக நம்ம யோகத்துக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாத்த பற்றியும் சொல்லிட போகிறோம். அதற்கு ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் தேர்வு செய்யணும். நல்ல குருநாதரை நீங்கள் தேர்வு செய்யணும். எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குருநாதரை நீங்கள் தேர்வு செய்து விட்டீர்களா ஆனால் அவர்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். நீங்கள் எதையும் வெளியில் தேடி அலையணும்னு அவசியமே இல்லை. அப்படி அந்த நல்ல குரு மேனியை காணல், நல்ல குருவின் சொல்லை கேட்டல், நல்ல குருவின் கருத்தை கேட்டல், இதெல்லாம் எப்போ நடக்குமா? உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம், நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால், கர்மா அதனுடைய தொடர்பு இருந்தால் இதெல்லாம் கிடைக்குமா? இப்போ நிறைய நல்ல விஷயங்களை, நிறைய ஆன்மீக கருத்துக்களை இங்கே கேட்கும் நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா மிக மிக குறைவு. எனக்கு தெரிஞ்சு இந்த முருகன் மயிலில் ஏறி போனார். இப்போ இந்த விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுவோம். ஒரு அம்மா சொல்லுது, திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை படிக்குது. அந்த அம்மா பாடலை படித்து அதுக்கு விளக்கம் சொல்லுது. என்ன அப்படின்னா, இந்த முருகப்பெருமான் தான் முதல்ல இந்த உலகத்தை சுற்றினவர். எது வழியாக சுற்றினவர் அப்படின்னால், இந்த மயிலில் மேலே ஏறி உட்காந்து அவர் சுற்றினார். இப்போ இது யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருணகிரிநாதர் சொன்னார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னது. அருணகிரிநாதர் யார்? ஒரு மிகப்பெரிய மகான், ஞானி. அவர் ஒரு விஷயம் ஞானத்தை பற்றி சொல்கிறாரு. ஞானத்தை பற்றி நாம் சொல்லும்பொழுது நாம் அவரை போல் ஞானம் அடைந்திருந்தால் நமக்கு அது புரியும். மயில்னா என்ன, முருகன்னா யார், அவர் எங்கே இருக்கார், அவர் எப்படி இந்த மயில் அவரை சென்றடைந்தது, இதை மாதிரி சூட்சமங்கள் நுட்பங்கள்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னால் சித்தர்களுக்கு தான் அது தெரியும். இல்லை அந்த சித்தர்கள் நிலையில் அந்த வழியில் முழுமையாக போகிறவர்களுக்கு, அனுபவம் நிறைந்தவர்களுக்கு அது தெரியும். ஆனால் இந்த கதையை மயிலில் ஏறி அவர் சுற்றினார் உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? ஒரு அம்மா சொல்லுது. அந்த கதையை கேட்டுட்டு, அந்த கதையை எத்தனாயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் கேட்டிருக்காங்கன்னா 3 லட்சம் பேர் கேட்டிருக்கான். அந்த கதையை 3 லட்சம் பேர் அதை கேட்டுட்டு எவ்வளோ பேர் அதை லைக் பண்ணிருக்காங்க, ஏதோ செஞ்சுருக்காங்க சம்திங். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்.
ஏன் சொல்கிறேன்னா, இந்த பொய்யான கதையை சொல்கிறதுக்கு ஒரு ஆன்மீகவாதி தேவை. இந்த பொய்யான கதை அது உண்மையான கதை அல்ல, உண்மையான விஷயம் இல்லை. அது அந்த முருகன் என்றால் சுக்கிலமணியை தான் நம்ம சுப்பிரமணி முருகன் என்று குறிப்பிடுவோம். அது புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த முருகன் நிலை அப்படிங்கிறது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கும் நம்ம முருகன் மயிலில் ஏறி போனார். அதில் ஒரு உட்பொருள் இருக்குது, வெளிப்பொருளும் இருக்குது. வெளிப்பொருள் என்னன்னா, ஒரு மயிலோட எடை எவ்வளோ, முருகனோட எடை எவ்வளோ. மயிலில் உட்கார்ந்தா ஒரு மனிதனை தூக்கி கொண்டு மயில் பறக்க முடியுமா? இது யதார்த்தமான உண்மையா? அது கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த இயற்கையோட நியதி என்பது எல்லோருக்கும் ஒன்று தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இயற்கை விதி கடவுளுக்கே தளர்வு கொடுக்காது, கடைசி நிலையில் தான் தளர்வு கொடுக்கும் கடவுளுக்கே இந்த இயற்கை நியதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இயற்கை விதிக்கு முரணாக ஒரு அம்மா பேசுது. இந்த இயற்கை விதிக்கு முரணான விஷயத்தை யார் சொன்னா அப்படின்னா, திருப்புகழில் அருணகிரிநாதர் சொன்னார் அப்படின்னு சொல்லுது. அப்போ அருணகிரிநாதர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அருணகிரிநாதரோட ஞானமும் உங்களோட ஞானமும் ஒன்றா? யோகம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? யோக மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுறவங்களா? நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுற ஒரு பெண், நீ பக்தியை பற்றி ஏதாவது கதைகளை சொல்லிட்டு போ, தப்பு இல்லை. ஆனால் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உண்மையை கற்றுணர்ந்தவர்கள் பொய்யான கதைகளை கேட்கும்போது அவர்கள் வருத்தப்படுவது இயல்பாகவே இருக்கிறது. அப்போ இந்த பொய்யான விஷயத்தை கேட்டு பரவசத்துடன் உண்மை என்று நம்பி இருக்கும் கூட்டம் இங்கே கோடான கோடி பேர் இருக்கான். இவர்கள் எல்லாம் மாயையில் சிக்கி தவிக்கிறார்கள், பொய்யான விஷயத்தை கற்று வைத்திருக்கிறார்கள், பொய்யான கதைகளை நம்புகிறார்கள். ஆனால் உண்மையான விஷயத்தை பேசுவதற்கும் உள்ளதை உள்ளபடி பேசுவதற்கும் உண்மையை இங்கு உங்களிடம் உணர்த்துவதற்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, மிக மிக சொற்பமான மனிதர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதை கேட்பதற்கும் மிக மிக குறைந்த நபர்கள் தான் இருக்கிறீங்க. அப்படிங்கிறது தானே உண்மையாக இருக்குது. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்போ இதை பக்குவப்பட்ட மனிதர்களால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். இதை பற்றியுமே ஒன்றுமே தெரியாத மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னால் முடியாது. நான் ஒரு விஷயத்தை பார்க்கவே இல்லை, உணரவே இல்லை, தெரியவே இல்லை, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. ஆனால் மற்றவர்கள் அதை பற்றி கதை சொல்லும்போது ஓஹோ இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்மளால் நம்பிக்கை தான் வச்சுக்க முடியும். அவங்க மேலே நம்பி ஆமாம் உண்மைதான் அப்படின்னு நம்பிக்கை தான் முடியும். ஏன்னா ஆன்மீக சொற்பொழிவில் அந்த அம்மா தான் செய்யுது. இப்போ ஆன்மீக கதைகள் நல்ல நல்ல பொய்யான கதைகள்லாம் அந்த அம்மா தான் சொல்லுது. அப்போ அதை நம்புகிற கூட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னால் அது சொல்கிற நபரும் அறியாமையில் இருப்பவர், கேட்குற நபரும் அறியாமையில் இருப்பவர். இப்படி தான் இந்த உலகம் இருக்கிறது, இயங்கி கொண்டு இருக்கிறது. அதன் வாயிலாக பார்க்கும்பொழுது இந்த உண்மை தத்துவங்களை புரிந்து கொள்வதிலும் இந்த உண்மையைப்படி வாழ்வதிலும் கேட்பதற்கும் இங்கே குறைவான பேர்களே இருக்காங்க. அப்போ இன்றளவிலும் நாம் மயிலில் உட்கார்ந்து பயணம் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ மயிலில் உட்கார்ந்தால் அந்த நம்மளோட எடையை அது தாங்காது. காலத்துக்கு ஒவ்வாத கருத்துக்களை நாம் எப்படி சொல்வது? யோக மார்க்கத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பயோ ஒரு காலத்தில் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சியை கண்டுபிடிச்சாங்க. இந்த வழியாக தான் முக்தி அடைய முடியும், இப்படி தான் போகணும், இதான் வழி அப்படின்னு அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைய வரைக்குமே அதான் வழி, அப்படி தான் போகணும், அப்படி தான் நடக்கணும். அந்த உண்மை ஏதாவது மாறி இருக்கானா? மாறவே இல்லை.
மாற்றவும் முடியாது. அந்த ஒரே வழி தான் இருக்குது. அந்த வழியில் தான் நீங்கள் வந்து பயணிக்கணும். உண்மை என்றுமே மாறாது. இந்த பொய்யான கதைகள் மாறி மாறி நடக்கும். ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்காது. இன்றளவிலும் அன்னைக்கு ஒரு சித்தன் அந்த சித்த நிலையை அடைந்தான், அந்த இறைவனை உணர்ந்தான் அப்படின்னா இன்றைக்கும் உணர முடியும். இன்றைக்கும் உணரக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அன்னைக்கு முருகன் வந்து மயில் மேலே பயணம் பண்ணான். இன்றைக்கி ஏன் பயணம் பண்ண முடியல? இன்றைக்கி நான் போய் உட்காந்தா பயணம் பண்ண முடியுமா? இல்லை நீங்கள் உட்காந்தா பயணம் பண்ண முடியுமா? முடியாது. நான் உட்காந்தா என்னை தூக்கிட்டு அதால் பறக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே போல் அந்த முருகனையும் ஒரு மனிதனாக இருந்திருந்தால், அவர் கடவுளாக இருந்தாலும் அவர் வைத்த அந்த மயில் தூக்கிக்கிட்டு பறக்காது என்பது தான் உண்மையான விஷயம். ஒரு எலி இருக்குது. இந்த விநாயகர் எலி மேலே உட்காந்து பயணம் பண்ண முடியுமானா முடியாது. இதை மாதிரி நம் அறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை தான் பேசும் நபர்களும் கட்டுக்கதைகளும் இந்த ஆன்மீகத்தில் இதை மாதிரி உண்மைக்கு புறம்பான விஷயங்களில் நம் மனதை செலுத்துவது என்பது சரியாக இருக்காது. அன்னைக்கு அது சாத்தியம்னா இன்றைக்கி சாத்தியமாக இருக்கணும். இப்படி தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். யோக மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் நாம் அனுபவத்தில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் அறிவை கொண்டு சிந்திக்கணும். கேள்வி கேட்கணும். அது கடவுளாக இருந்தாலும் கேள்வி கேட்கணும். அதற்கு சரியான பதிலை அவர் சொல்லி தான் ஆகணும். அதுதான் இயற்கையோட நியதி. ஒரு குருன்னு ஒருத்தர் இருக்கார். சிஷ்யன் கேள்வி கேட்டால் குரு தெளிவான பதிலை சொல்லணும். தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அவர் கூட சேர்ந்து நம்மளும் ஆராய்ச்சிக்கு போகணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அதை நோக்கி நம்மளோட பயணம் இருக்கணும். தெரிகிற வரைக்கும் நமக்கு அந்த பயணம் இருக்கணும். அதுக்காக ஒரு கட்டுக்கதைகளை கட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கூட்டம் வளருவதற்காக ஒரு சில மேஜிக்கான கதைகளை சொன்னால்தான் இவர்கள் நம்புவார்கள். ஒரு சித்தர் வந்து இதை செஞ்சார், அதை செஞ்சார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார்னா அந்த சித்தர் பிரபலமாக இருப்பார். எதுவுமே செய்யலைன்னா அவர் சித்தராகவே மதிக்க மாட்டான். இவனுக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் அவர் மூலயமா. உங்களுக்கு ஞானம் கொடுக்குற, முக்தி கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாயா, நீ பணத்தை குடியா, எனக்கு தங்கத்தை குடியா அப்படின்னு கேட்குற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஞானத்தையும் முக்தியும் கொடுக்கும் கேட்கும் நபர்கள் இங்கே மிக மிக குறைவு என்பது தான் நிதர்சனமான உண்மை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாம் முக்தியை நோக்கி தான் இங்கே பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அவன் பிறந்தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அவன் வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் வந்து இன்பத்தில் திளைத்து அந்த இன்பத்தின் வழியே தன் உயிரை போக்குவதற்கான வழிமுறைகள் வழியை பின்பற்றி இங்கே பெரும் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குருடும் குருடும் சேர்ந்து குருடாட்டம் ஆடி குழியில் விழுந்தார் பாரு அப்படின்ற மாதிரி அந்த குழியில் விழுறதுக்காக எல்லா மாயைகளையும் சிக்கி இங்கே பெரும் கூட்டம் அதற்கான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தெளிவுபடுத்துவதற்காகவும் அதிலிருந்து விடுபடுவதற்காகவும் தான் நம்ம இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது தான் இங்கே வந்து உண்மையாக இருக்குது. சரி, இப்போ இந்த ஆகமமும் வேதாகமங்களும் சைவ சித்தாந்தங்களும் யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு, வாசியோகத்தில் சித்தவத்தில் இருப்பவர்களுக்கு தேவையா அப்படின்னா தேவையில்லை. அதிலிருந்து இந்த சைவ சித்தாந்தத்தில் இருந்து 1-2 கருத்துகள் வேண்டுமானால் நமக்கு தேவைப்படலாம், அதை எடுத்துக்கலாம். ஆனால் அந்த கருத்துகள் அனைத்தும் நம்மளுடைய சிவானந்த பரமஹம்சரோட அந்த சித்தவித்தை பயிற்சி செய்பவர்களாக இருந்தால் அந்த கருத்துக்கள் அனைத்தும் நீங்கள் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தவேதத்தில் இருக்குது, இல்லை 6ஆம் திருமுறையில் இருக்குது, இல்லை ஞானத்தாழிசையில் இருக்குது, சித்தர்கள் நூலில் இருக்குது. நிறைய விஷயங்கள், நுட்பங்கள் எல்லாமே அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு அடுத்தாற்போல் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி வந்து
ஒரு ஆடம்பரத்தை நோக்கியோ இல்லை எதையோ நோக்கி இவன் இந்த புகழை அடைந்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மனிதனோட வாழ்க்கை முறையெல்லாம் இருக்குது. அப்படிதான் இன்றளவிலும் பார்த்திங்கன்னா இந்த இந்த யூடியூப் சேனலில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த விருது வழங்கும் விழா, இந்த விருது கொடுக்கறதுல இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இது செய்யணும் செய்யக்கூடாது, இப்படி பலவிதமான சர்ச்சைகள்லாம் உலவிட்டுருக்கு. இப்போ இந்த விருது கொடுப்பதற்கு இந்த புகழுக்காகவே இந்த மனிதனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறான் என்பது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையை மனிதன்தான் கெடுக்கிறான். இந்த பொறாமை இங்கே நிறைய தகுதி இல்லாத நபர்களுக்கு தான் தகுதி இல்லாத விஷயங்கள் கொடுக்கப்படுகின்றன. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒருத்தவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. இப்போ எந்த காலேஜையாவது ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னால் அதை தட்டி கேட்க யாராவது போகிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு டாக்டர் பட்டம் கொடுக்குற வழக்கம் அந்த காலேஜுக்கு இருக்குது. அதே மாதிரி யார் வேணாலும் போய் நீங்கள் டாக்டர் பட்டத்தை இந்த உலகத்தில் வாங்கிட்டு வந்துடலாம். நீங்கள் போய் எதையாவது செஞ்சு ஒரு விருதை வாங்கிட்டு வந்துடலாம். இந்த உலகத்தில், இந்த தமிழகத்தில், இந்தியாவிலும் தகுதியானவர்களுக்கு தகுதியான வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை. தகுதியானவர்களுக்கு தகுதியான விருது கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை. தகுதியாக இல்லாதவர்களுக்கு தான் இந்த விருதுகளும் தகுதியான பட்டங்களும் போலித்தனமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வாங்குறீங்களே, உங்களால் முக்தியையோ இல்லை யோகத்தையோ காசு கொடுத்து வாங்க முடியுமா? யோகத்தை கூட விற்கிறதுக்கு இங்கே சில கூட்டம் தயாராக இருக்குது. காசை கொடுத்துட்டு அவன் கற்றுக் கொடுக்குறான், உங்களை ஏமாற்றி எதோ பண்ணுறாங்க. ஆனால் முக்தியை உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னால் வாங்க முடியாது. உண்மையான புகழுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னால் இந்த மனிதர்கள் கூட்டத்திற்கு நீங்கள் செய்யும் சேவையில்தான் இருக்கிறது. நீங்கள் செய்யும் சேவையில் காரணமாக உங்களுக்கு பல விருதுகள் வருது அப்படின்னால் அது மிகப்பெரிய வரவேற்க தகுந்தது. அந்த மக்களே கொடுப்பாங்க விருது. ஆனால் உண்மையான விருதுகள், உண்மையான விஷயங்கள் இங்கே அது மாதிரி நடந்திருக்கானா, இந்த போலியான கூட்டம் போலியான நபர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கான். ஒரு காலேஜில் ஒருத்தவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டாக்டர் பட்டம் கொடுத்ததில் அதில் ஒரு பையனுக்கு விருப்பமே இல்லை. அந்த காலேஜில் படிக்கிறான், அவன் டாக்டராக இருக்கான். நான் டாக்டர் பட்டம் வாங்கணுன்னா 5 வருஷம் படித்து 5.5 வருஷம் படித்து கஷ்டப்பட்டு வாங்கக்கூடியதை யாரோ ஒருத்தவர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு போனால் இதை எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு நாயை பிடிச்சி அந்த நாய்க்கு டாக்டர் பட்டம் கொடுத்தான். இப்போ அதற்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவன் உயிரோடு இல்லை அப்படின்னு வச்சுங்க. அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ இந்த காலத்தில் எப்படின்னா, நீங்கள் எதை வேணுமானாலும் பணம் கொடுத்து காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த உலகமே போலித்தனமானது தான். இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்களும் போலித்தனமானவர்கள் தான். மாயையின் வழியில்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே சொன்னோம். அதே போல தான் உண்மை தத்துவங்கள் எல்லாம் நம்ம சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, நம்ம சித்தர்கள் நூல்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகமே மாயையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனித பிறப்பு என்பதே ஒரு மாயையின் வடிவம்தான். ஒரு அகங்காரத்தின் வடிவமாக தான் ஒவ்வொரு உயிர்களும் இங்கு பிறக்கப்படுகின்றன. இல்லை என்றால் இங்கு ஒவ்வொரு உயிரும் ஜனிக்காது. அப்போ
நம் உடலில் இருந்து பலவிதமான பரிணாமங்களில் வழியாக தான் நம்ம பலவிதமான செயல்கள் நடக்குது. இந்த செயல்கள் எல்லாம் இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதன் வாயிலாக தான் நடக்குது. இந்த மனித உற்பத்தியும் இதன் வாயிலாக தான். இதையெல்லாம் எப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளடக்கி அந்த ஜீவனில் லயிக்க செய்கிறோமோ அப்பொழுது தான் நாம் அந்த ஜீவானுபவம், அந்த ஜீவனுக்கு இறைவனை பற்றிய அனுபவங்கள் கிடைக்கும். எதை வேண்டுமானாலும் நாம் வாங்கி கொள்ளலாம். ஆனால் முக்தியை யாராலும் வாங்க இயலாது. அதை நாம் தான் நம்மளோட அனுபவத்தில் அதை உணர வேண்டும். இது யாராலையும் கொடுக்க இயலாது. ஆனால் சில கதைகள் எல்லாம் இருக்குது. ஒரு 200 பேரை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க, ஒரு 1000 பேரை அழைச்சிட்டு போனாங்க, ஒரு 100 பேரை அழைச்சிட்டு போனாங்க தான் கூட சேர்ந்து, அப்படின்ற கதைகள்லாம் இருக்குது. அதற்கான அர்த்தங்கள், தத்துவங்கள்லாம் வேறு. அப்படிலாம் யாரையும் அழைச்சிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அதனால்தான் நிறைய கதைகளை நம்ம அதை கதையாகவே பார்க்குறோம். அது உண்மையாக பார்க்கவில்லை. எது உண்மையோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம், அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அப்படி தான் இருக்குது இந்த உலகத்தில் இருப்பவர்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை வாங்கினாலும் முக்தியை வாங்க முடியாது. ஆனால் இவர்களுக்கு எல்லாம் கிடைத்ததாக, எல்லாத்தையும் நம்ம அனுபவித்ததாக, எல்லாமே இருக்குது அப்படின்ற ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கும் கூட்டமும், ஒரு கோடீஸ்வரராக இருக்கும் அந்த அதிகார வர்க்கத்தை வழிநடத்தும் அந்த கோடீஸ்வரர் கூட்டங்களும் போடும் ஆட்டம் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த ஆட்டங்கள் எல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். அதாவது அந்த உடம்பில் அந்த உயிர் இருக்கும்பொழுது தான் நீங்கள் என்ன ஆட்டம் வேணுமோ போடலாம். இந்த உடம்பை விட்டு அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னால் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் வரும்பொழுது எப்படி வருவீர்கள் என்றால், நீங்கள்லாம் அந்த வறுமையையும், அநியாயம் செய்பவர்கள்லாம் அந்த வறுமையையும் அந்த ஏழ்மையையும் உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மோசமான பிறவியை தான் நீங்கள் இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் வச்சுக்கணும். யோகத்தில் இருப்பவர்கள் நாம் ஒவ்வொருவரும் கவனமாக செயல்பட வேண்டும். ஒருவரை பற்றி அதிகபட்சமாக புறம் கூறுவதோ, இல்லை தவறாக சிந்திப்பதோ, தவறான விஷயத்தில் ஈடுபடுவதோ, உண்மைக்கு புறம்பாக பேசுவதோ, இப்படியெல்லாம் யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடாது. இறுதி காலகட்டத்தில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால், இதையெல்லாம் குடும்பத்தோடு இருக்கக்குள்ளேயே உண்மை, நேர்மை, ஒழுக்கம் இதெல்லாம் கடைபிடிக்கணும். நம்ம கடைபிடிச்சிட்டு நம்ம பற்றோடு நம்ம குடும்பத்து கூட வாழுகிறோம் அப்படின்னால் நமக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருது. முக்தி அடையணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காமம், குரோதம், வெறுப்பு, பற்று, பாசம் இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் விலகி போயிடணும். விலகி போனீங்கன்னா தான் நீங்கள் அந்த முக்தி நிலை கிடைக்கும். அப்போ அந்த முக்தி மேலே ஒரு பற்று இருக்கும், அது இருக்க தான் செய்யும். அப்போ அதிகபட்சமாக பயிற்சி செய்து அனுபவங்கள் நிறைய கிடைக்கும்போது அந்த முக்தி மேல் இருக்கும் பற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும், விட்டுடணும். இந்த முக்தி கிடைச்சா என்ன, கிடைக்கலாம் என்ன, அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நேர்மையாக இருக்கேன், ஒழுக்கமாக இருக்கேன், இயற்கையோட நியதிப்படி அந்த யோகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் அடங்கி எல்லா செயல்களையும் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் வாழும்பொழுது அந்த நிலை உங்களை வந்தடையும். அந்த இறைநிலையை நீங்கள் உணர்ந்தே தீருவீர்கள். அந்த இறைநிலை உங்களை தேடி வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகவே இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக ஒவ்வொரு செயலையும் பார்த்து சிந்தித்து அறிவோடு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த கஷ்டம், பலவிதமான துன்பங்கள் வருவது என்பது இயல்பானது தான். ஏனால் சாதுக்கள் என்றாலே, யோக மார்க்கத்தில் ஈடுபடுவர்கள் என்றாலே, சாமியார்கள் என்றாலே மதிக்கும் கூட்டம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு அடுத்தாற்போல் அதை வெறுக்கும் கூட்டம் என்றும் இளக்காரமாக பார்க்கும் கூட்டம் என்ற ஒன்றும் இருக்கிறது. இந்த இரண்டும் இங்கு சமநிலையாகவே இருக்கிறது. இதையும் நாம் கர்மாவாக ஏற்றுக்கொண்டு தான் நாம் நம்முடைய கடமையில் தவறாமல் நம்மளுடைய பயணத்தை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.